இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே, நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே, தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா, நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால இருக்கிறது என்பது யதார்த்தம். ஆனால் அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி எனக்கு தெரியுது. என்ன கிளாரிட்டி? துவக்கத்திலிருந்து இன்று வரை மத்தியில் ஆளுகின்ற பாஜகவையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திமுகவையும் சமமாக அவர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கார். இதை போலவே ஒரு கூட்டம் எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற போது எம்ஜிஆருக்கு ஆதரவாக மூத்த தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனா விஜய் கிட்ட அப்படி யாரும் இல்லையே. அப்படி இல்லை இல்லைன்னாலும் இருக்கா இல்லையே. நீங்க அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு. இன்னொரு பெரிய வெற்றின்னா மற்றெல்லாம் நேருக்கு நேரா பேசுறாங்க, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. இவர் பேரே சொல்லனாலும் அந்த ரெண்டு பேரை தான் விமர்சிக்கிறார். உங்களுக்கு புரியுது இல்ல? நாட்டு மக்களுக்கும் புரியுது. அதுதான் அவருடைய வெற்றி. ஐயா, தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் இருக்குங்கய்யா, அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா விஜயால? 2 கட்சியுமே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, மோசமான தோல்வியும் அடைஞ்சிருக்கு. ஒரே கட்சி ஒரே தலைமை தானே. ஜெயிக்கும் போது ஜெயிச்சதுக்கு அது காரணம் சொல்றீங்க, தோக்கும் போது என்ன காரணம் சொல்லுங்க? யாக வேள்வி செய்பவராதான் விஜய் இருக்காரா உங்க பார்வையின்படி? நீங்க ஒரு ஆளை மட்டும் ஏன் கேக்குறீங்க? அது இப்பவும் திரும்பி சொல்றேன், உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிற துணிவு இல்லாத கோடையாக கேட்கிறேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் உள்ளார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் நியூ கமரா விஜய் வந்திருக்காரு. 2ஆம் ஆண்டு விழா பேசியிருக்காரு. அதுல திமுகவையும் பாஜகவையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. மும்மொழி கொள்கை, அந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீ பாஜகவும் திமுகவும் பேசி வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க, இது செட்டிங்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் நீங்க யதார்த்தமா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். கொள்கை சித்தாந்தம் இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு ஆட்சி நடக்குது. நல்லது ஒரு கட்சி செஞ்சா அதை மக்கள் ஆதரிப்பாங்க, தப்பு செஞ்சா ஒதுக்கிடுவாங்க, நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அயோக்கியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதெல்லாம் இல்லை. ஜனநாயகத்தில் யாரும் வெற்றி பெறுவார்கள், யாரும் தோல்வி அடைவார்கள். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். இன்றைய தேதியில விஜய்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னால இருக்கிறது என்பது யதார்த்தம். ஆமா, அவர் எதை சொல்லுகிறார் எதை சொல்லாது வேற. ஆனால் அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி எனக்கு தெரியுது. என்ன கிளாரிட்டி? துவக்கத்திலிருந்து இன்று வரை மத்தியில் ஆளுகின்ற பாஜகவையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திமுகவையும் சமமாக அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அரசியல் எதிரி மற்றவர்களை விமர்சனமே பண்ணல. எஸ், ஆமா. அதனால அவருடைய பார்வையில் எனக்கு தோன்றுவது, இந்த 2 பேரும் இல்லாத மற்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சிந்தனை அவருக்கு இருக்கிறதோ என்று நான் சந்தேகம். அதாவது அதிமுக விஜய் கூட்டணி உருவாகும் சொல்ல நீங்களா சொல்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் திமுக பாஜகவை தவிர கட்சிகள்னு தான் சொன்னேன். எந்த ஒரு கட்சியை நான் குறிப்பா சொல்ல. சரிங்கய்யா. அது அதற்கு முயற்சி பண்ணுவார். அது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் நான் புரிந்து கொண்ட வகையில இன்றைக்கு அவருக்கு பின்னால் இருப்பதை போல இந்த 15 வயதிலிருந்து 30 வயதுக்கு இளைஞர்கள், ஆண்களை விட பெண்கள். முந்தா நாள் தான் ஒரு கூட நான் சென்னைக்கு கார்ல வந்துகிட்டு இருந்தேன். அவர் மதுரையை சேர்ந்தவர். அவருக்கு எனக்கு அதிக பழக்கம் இல்லை. அவர் அதிமுகவுடைய தீவிரமான ஒருத்தர். சரி. அவர் திருச்சியை தாண்டி சமயபுரம் வருகிற போது ஒரு கல்லூரி இருக்கு, என்ஜினியரிங் கல்லூரி. இதில் தாங்க என் பொண்ணு படிக்குது, என்ஜினியரிங் காலேஜ் படிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொன்னார். ஒன்றுமே புரியலைங்க என்ன நடக்குதுன்னு, என்ன சொல்ல வரீங்கன்னு. என் பொண்ணு படிக்கிற கிளாஸில் 42 பொண்ணுங்க இருக்காங்களாம். சரி. 42 பேருமே, அத்தனை பேருமே விஜய் ஆதரவாளர்களாம், விஜய் ரசிகர்கள். ஒன்று வந்து எனக்கு எதுவுமே புரியல சார். எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க, நான் முன்னாலேயே இதை கவனிச்சுட்டேன். இப்போ இளைஞர்கள்ட்ட இருக்கு. இதை அரசியல் மயமாக்குவதில், அவர்களை அப்படியே அரசியலுக்கு கொண்டு வருவதில் அவர் எப்படி வெற்றி பெற போறார் தான். இதை போலவே ஒரு கூட்டம் எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற போது எம்ஜிஆருக்கு ஆதரவாக மூத்த தலைவர்கள் பல பேர் இருந்தாங்க. ஆனா விஜய் கிட்ட அப்படி யாரும் இல்லையே. அப்படி இல்லைன்னாலும் இருக்கா இல்லையே. நீங்க அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். கொலைகாரன் கொள்ளைக்காரன் கூட ஜெயிச்ச வரலாறு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? மிக மிக யோக்கியன் நேர்மையாளர்கள் எத்தனை பேர் தோத்து போயிருக்காங்க. காமராஜ் தோக்கலையா? கக்கன் தோக்கலையா? இவங்கள விட நேர்மையாளர் வேணுமா? அதனால வெற்றி தோல்வியெல்லாம் இவன் தான் ஜெயிப்பான். அதுக்கு தான் சொன்னேன், யாரும் வெற்றி பெறுவாள், யாரும் தோல்வி விடுவார். இன்றைய தேதியில் அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் இருக்கு. அதனை முறைப்படுத்துவதில் அவர் எப்படி வெற்றி அடைய போகிறார் தான் பார்க்கணும். ஐயா, இந்த கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அது உங்களை மாதிரி மீடியாக்காரங்க குழப்பி விடுறது தான். நீங்க சொல்லி எவனும் ஓட்டு போட போறது இல்லை.
அவன் முடிவு பண்ணிடுவான். பல குடும்பத்தில் என்ன தெரியுமா, 5 வயசு 6 வயசு குழந்தை நிர்பந்தம் பண்ணி அம்மாவை ஓட்டு போட வச்சிரும். அது நடக்குமா இல்லையாங்கிற நான் சொல்லுவது, அதை கடந்து வெற்றி பெற்றாலும் கூட அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமானாக்க அந்த பின்னாலே இருக்கக்கூடிய சக்தி அது வந்து ஒரு வெள்ளம் போல. அந்த வெள்ளம் முறைப்படி 2 கரை இருந்தால்தான் அந்த வெள்ளம் ஆக்கரீதியாக பயன்படும். கரை இல்லைன்னா அழிவு சக்தியா போயிரும்ல. அதை போல அவருக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த பெரிய ஆதரவு இளைஞர்கள் கூட்டத்தை 2 கரையை போல கட்டுப்பாடு ஒழுக்கம் என்கின்ற கரைக்கு நடுவுல அவர் கொண்டு வருவதில் தான் அவருடைய வெற்றி அடங்கியிருக்கு. அதை கொண்டு வந்தார்னா அது அவருக்கும் பிரயோஜனம், தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதில் அவர் தோல்வி அடைந்து விட்டால், அவர் ஜெயித்தால் கூட தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது. விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு. நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் 2 கட்சியும் ஒரு பேர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. பாசிசங்கிறாரு, பாயாசங்கிறாரு, கொள்கை எதிரிங்கிறாரு, அரசியல் எதிரிங்கிறாரு. நேரடியாக விமர்சனம் பண்ணுவதில் விஜய்க்கு என்ன தயக்கம் இருக்கு? 2 பேரையும் பாஜக ஆமாங்க பாசிச பாஜக, திமுக ஊழல் பண்றாங்க, டைரக்டா அடிக்க வேண்டியதானே விஜய் ஏன் வந்து மறைமுகமா பேசிக்கிட்டே இருக்காரு? அவருடைய வெற்றி என்ன நீங்களே சொல்றீங்க. அவர் நேத்தான இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2 வருஷம் நாட்டுல இவ்வளவு கட்சி இருக்குல்ல, 2 வருஷம் தான். அதை பத்தி எல்லாம் நீங்க பேசல, இவரை பத்தியான சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொரு பெரிய வெற்றின்னா மற்றெல்லாம் நேருக்கு நேரா பேசுறாங்க, அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கல. இவர் பேரே சொல்லனாலும் அந்த 2 பேரை தான் விமர்சிக்கிறார். உங்களுக்கு புரியுது இல்ல, நாட்டு மக்களுக்கும் புரியுது. அதுதான் அவருடைய வெற்றி. ஐயா, இந்த நீங்களே சொல்றீங்க கண்கூடான உண்மை, இளைஞர்கள் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாரா 2 வருஷத்துல? தமிழ்நாட்டில் பல்வேறு சப்ஜெக்ட்லாம் நடந்திருக்கு, பல்வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு. எதுக்குமே விஜய் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலையே. அவருடைய கருத்தை இன்னைக்கு வரைக்கும் பொதுவெளியில சொல்ல தெரிவிக்க மாட்டேங்கிறாரே விஜய். திரும்பி என்னன்னா, நான் சொல்றதே நீங்க காது கொடுத்து வாங்கலன்னு நினைக்கிறேன். நேர்மையாளன் எப்போதும் வெற்றி அடைவாங்க இல்லை, அயோக்கியர்கள் எப்போதும் தோல்வி அடைவாங்க இல்லைன்னு முதல்ல அதுக்கு உதாரணம்லாம் சொன்னேன். சரி சரி சரி. வடநாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே பெரிய கொள்ளைக்காரர்கள்லாம் வெற்றி பெற்றதெல்லாம் உண்டு. அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன் சொல்ல. ஓகே, இவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது உண்மை இல்லை. சக்தி இருக்கு. அது எப்படி வரப்போகுதுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அரசியல் மயமாகுமா அதெல்லாம் அந்த நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுதோம். ஐயா, தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் இருக்குங்கய்யா, அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா விஜயால? சார், நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? 2 கட்சி தான் பலமான கட்சி. 2 கட்சியுமே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமா, மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரே கட்சி ஒரே தலைமை தானே. ஜெயிக்கும் போது ஜெயிச்சதுக்கு அது காரணம் சொல்றீங்க, தோக்கும் போது என்ன காரணம் சொல்லுங்க? 2011 திமுக தோத்ததுக்கு காரணம் மின்வெட்டு பிரச்சனை, 2G, அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நம்மளால சொல்ல முடியும். நீங்க உங்க பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம ஏதேதோ போறீங்க. நான் நேரடியா இப்ப கேட்கிறேன், கேளுங்கய்யா. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே உச்சகட்ட வெற்றி என்பது 71ல ஆமா மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு 183 இடங்கள். அப்போது கட்சியுடைய தலைவர் கருணாநிதி. அதே கொள்கை, அதே சித்தாந்தம், அதே செயல்பாடுகள், அதே தானே வந்துச்சு. 91ல அதே தலைவர், அதே கொள்கை, அதே சித்தாந்தம், வெறும் 2 சீட்டு தானே ஜெயிச்சது. காரணம் சொல்லுங்க? ராஜீவ் கொலை. ராஜீவ் இருக்கட்டும் சார், ராஜீவ் கொலை நடந்தா அதுக்காக அந்த கையை தோக்கடிக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய அணி அமைச்சு நீங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனேன்னா எல்லாத்துக்கும் காரணம் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். சரி, நான் சொல்ல வருவது வெற்றி அறுவதற்கு ஜனநாயகத்தினுடைய பலம் என்பதே அதை இதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்லுங்கய்யா. 67 தேர்தல், நான் இப்போ பக்கத்தில் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவங்களாம் பின்னால் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ SG விநாயகமூர்த்தி இப்போ இறந்து போனாரோ அவரெல்லாம் அப்போ பக்கத்தில் இருந்தவர். காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. திருமலைப்பிள்ளை ரோட்டில் காமராஜர் அமர்ந்திருக்கிறாரு, எல்லாரும் சோகமாக இருக்கிறாங்க, அவரும் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்கிறாரு. காமராஜர் தோற்றாருன்னு அப்போ செய்தி வருது. அப்போல்லாம் டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரேடியோ தான். கேட்டோம், ஐயோ தலைவரே போயிட்டாரா அப்படியெல்லாம் அழுகிறாங்க. திடீர்னு காமராஜர் ஹான்னு சிரிக்கிறாரு. யாருக்கு ஒன்றும் புரியல. நான் தோத்தா என்ன, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு இல்ல அவர் சொன்னது. எல்லாருக்கும் புரியல. ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். அப்பதான் ஜனநாயகம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். காமராஜாவே இருந்தாலும் தோக்கடிக்க முடியும், தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி எல்லாரும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதுதான் ஜனநாயகத்துடைய பெருமையே. ஜனநாயகத்தில் யார் எப்ப வெற்றி அடைவாங்க, யார் எப்ப தோல்வி அடைவாங்க தெரியாது. மக்கள் இதுக்காகத்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு இலக்கணமே கிடையாது. இது கூட்டல் கழித்தல் கணக்கும் இல்லை. நீங்க முதல்ல கூட்டணின்னு சொன்னீங்களே, 4 கட்சி கூட்டணி சேர்ந்தா ஜெயிக்கும், பிரிஞ்சா தோத்து போயிடணும். அதுக்கு உங்களுக்கு சொல்றேன், 16 கட்சி கூட்டணி சேர்ந்துச்சுல தமிழ்நாட்டில். அந்த 16 கட்சி கூட்டணி சேர்ற போது ஒரு கட்சி வாங்கின ஓட்டோட கம்மியா போச்சேங்க. அதே போல திமுக 2ஆ உடைஞ்சுதா? 2ஆ உடைஞ்சோடனே 2 பேரும் போய் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். 2 கட்சியும் பலமா வந்துச்சேங்க. அதனால அரசியல் கணக்கு என்பது கூட்டல் கழித்தல் இல்லை. ஓகே, அரசியல் கணக்கு என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா? அந்தந்த நேரத்தில் தான் கணிக்கப்படும்.
நீங்க இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியாது. ஓட்டு போறதுக்கு லைன்ல நிக்கிறீங்கல்ல, ஆமா, நிக்கிற போது உங்களுக்கு இருக்கிற மனநிலை ஓட்டு போடுற போது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது உண்மைதான். மனிதனுடைய மனம் என்பது ஒரு குரங்கு மாறுதலுக்கு உட்பட்டது, தாவிக்கிட்டே இருக்கும். அதனால அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன்னா, ஜனநாயகத்தில் ஒரு அரசியல்வாதி வெற்றி அடைகிற போது அவன் குதிக்க கூடாது, சரி, தோல்வி அடைகிற போது தோழக்கூடாது. இது அரசியல்வாதிக்கு இருக்கணும். உங்களை போன்ற மீடியாவுக்கு மக்களுக்கு என்னன்னா, அரசியல் என்பது அது ஒரு வணிகம் அல்ல. ஓகே, எம்எல்ஏ வந்து எம்பியா வந்து மந்திரியா வந்து கோடீஸ்வரனா குபேரனா பணம் சேர்க்கறது அல்ல. அது ஒரு வேள்வி. தன்னை அழித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்காக உழைக்கிறவன் தான் அரசியல்வாதி. ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்படி வேள்வியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறவர்களை விட புகழ் வெளிச்சம் 420 அருவா ஆறுமுகம் பிளேடு பக்கரிக்கத்தான் மற்றவர்களும் கொடுக்குறாங்க, உங்களை மாதிரி மீடியாக்களும் கொடுக்குது. இது இந்த நிலைமை மாறினாதான் தமிழ்நாடு அரசியல் உருப்படும். தியாக வேள்வி செய்பவராக தான் விஜய் இருக்காரா உங்க பார்வையின்படி? நீங்க ஒரு ஆளை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அதை இப்பவும் திரும்பி சொல்றேன், உங்களுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிற துணிவு இல்லாத கோடையாக கேட்குறீங்க. நீங்க சுத்தி சுத்தி நான் பொதுவான சில பிரச்சனையை சொல்லும்போது ஒருத்தர் சொன்னீங்கன்னா, நீங்க இவ்வளவு நேரம் மற்றவங்களை கேட்டீங்களே, அவங்களாம் அந்த கட்டத்துக்குள்ள வருவாங்களா அப்படின்னு ஒன்று கேட்டுல கேட்கணும். நான் உங்களை கேட்ட வந்தது என்ன, அந்த வேள்வியில் இருக்கிறவர்களை அடையாளம் காட்ட நீங்க தயாராகுங்க. ஓகே, மீடியாக்கள் தெளிவா இருந்தாலே மக்கள் ஓரளவு தெளிவாவாங்க. துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டில் அது போச்சுங்கிறதான் கசப்பான உண்மை என்பதை நான் சொல்லிக்கொள்ள தயங்கல. நேர்மையானவர்களை மீடியா வந்து சுட்டி காட்ட மறந்துட்டாங்களா? மறக்கிறது இல்ல, மறைச்சிட்டாங்க. நேர்மையாளர்களை மீடியாக்கள் மறைச்சு. மீடியா என்பதே இன்றைக்கு அது ஒரு வணிகமா போச்சு. ஒரு காலத்துல எமர்ஜென்சியில கூட அதை எதிர்த்து தடை இருக்கிற போதே செய்தி போட்ட பத்திரிகைகள் உண்டு இல்ல? ஆமா, இருக்கு. இன்னைக்கு யாராவது போடுறாங்களா? தமிழ்நாட்டுக்கு நேத்து கூட ஒரு முக்கியமான மந்திரி டெல்லியில இருந்து வந்தாரா? வந்தவர் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எப்போது நல்லது கெட்ட நடக்கும் போது எப்போ வந்திருக்கிறாரா? இங்க வந்து என்ன தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு வந்தாரா? அங்கே போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இரவு நேர களியாட்டத்துக்கு போனாங்களா? அதை பத்தி எந்த மீடியாவது நீ கண்டிச்சிருக்கா? அதை கண்டிச்சிருந்தாதான் இங்க மீடியா செயல்படுதுன்னு அர்த்தம். மீடியாக்க உங்களை வேலையை செய்யறது இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு தெரியலையாது? எந்த ஒரு சமூகத்தில் மீடியா தெளிவாக இருக்கிறதோ அந்த சமூகத்தில் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி வரும். மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி வந்தா அரசியல் நேர்மையாக போகும். துரதிருஷ்டவசமாக மெல்ல மெல்ல மீடியாக்கள் இருக்கிறவர்கள் கூட அவர்களே விரும்பினாலும் அதை சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தமும் ஒரு நெருக்குதலும் இறுக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நான் இந்த கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து என்ன சாடுவீங்க. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 13 மாசம் தான் இருக்கு. உங்களை சாடுறது இல்ல, உங்கள் மூலமா உங்களை அடையாளம் மீடியாவையும் நீங்க சாடுறீங்க. ஒரு 13 மாதங்கள் இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கும் மேற்பட்ட பூத் இருக்கு. இந்த பூத் மேனேஜ்மெண்ட் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகிட்டையும் பலமா இருக்கு. மூன்றாவது பெரிய கட்சின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிற பாஜகவாலே பூத் மேனேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியல. இந்த 13 மாசத்துல நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்துவோம், தமிழ்நாடு முழுக்க வந்து பூத் மேனேஜ்மெண்ட் பண்ணிடுவோம்னு விஜய் சொல்றாரு. இது சாத்தியமாயா? கல அரசியல் யதார்த்த அரசியல் தெரிஞ்சவர் நீங்க, இது சாத்தியம் சொல்ல வரீங்களா? திமுக அதிமுக ஜெயண்ட் பூத்ல என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். அந்த மனநிலையில அந்த இளைஞர்கள் இருப்பாங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சொல்லுங்கய்யா. எமர்ஜென்சி முடிஞ்சு 77 தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல் வர்ற போது காங்கிரஸ் தோக்குன்னு ஒருத்தரும் சொல்லல. அதை எதிர்த்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயம் இருந்த நேரம். ஆமா, அந்த நேரத்தில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தல் நிக்கிற போது எல்லா தொகுதிக்கும் இந்திரா காந்தி எழுத்து கூட 5-6 பேர் சீட்டு கேட்கிறாங்க. ஆனால் இந்திரா காந்தியுடைய மகன் சஞ்சய் காந்தி எழுத்து எவனுமே சீட்டு கேட்கல. ஆமா, அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் வேட்பாளர் போடலன்னா நாடு முழுக்க எங்களுக்கு பலவீனமா இருக்குங்கிறதுக்காக யோசிச்சு யாரும் தயாரானே ஒரு தலைவர் அவருடைய உதவியாளரை பொட்டி தூக்கிட்டு வந்து ஒருத்தர் பேரை கொடுக்குறாரு. அதை அறிவிச்சிடுறாங்க. தேர்தல் ஆரம்பிக்குது, அது பாட்டு போயிட்டு இருக்கு. பிரச்சாரமே அவர் பண்ணல. தேர்தலுக்கு 10 நாள் கூட இல்லை. தெருவோரத்தில் டீ குடிக்க போறாரு. அங்க இருக்கலாம் கிண்டல் அடிக்கிறாங்க, இவர் தாயா சஞ்சய் காந்தி எடுத்து நிற்கிறார். அவருக்கு சொந்தமா சைக்கிள் கூட இல்லை. அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சிருந்தான். சரி, அவனை கூட்டிட்டு ட்ரிபிள்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கு 2 பேரும் இவர் பின்னால. அந்த ஒரு வாரம் மட்டும் பிரச்சாரம். பார்லிமெண்ட்டுக்கு ஒரு வாரம் மோட்டார் சைக்கிள் போனா என்ன இருக்கும்? இப்போ உங்களுக்கு திரும்பி சொல்றேன். சரி, பூத் ஏஜென்ட்டே பாதி கூட போடல அவரு. சரி, கவுண்டிங் ஏஜென்ட் கூட ஃபுல்லா போடல. ஆனா ரிசல்ட் அவர் ஜெயிச்சார். இவ்வளவு பேசுறீங்கல்ல, அவர் பேரை சொல்லுங்க. பேர் எனக்கு தெரியல. அந்த வரலாறு எனக்கு தெரியும், அவர் பேர் எனக்கு தெரியல. அதுதான், இதை தெரிந்தால்தான் அரசியல் புரியும். பூத் ஏஜென்ட் போடாம கவுண்டிங் ஏஜென்ட் கூட இல்லாம ஒருத்தர் ஜெயிச்சான்னு சொல்றான்ல,
அது எப்ப வேணாலும் இந்த அதிசயங்கள் நடக்கலாம். ஓகே. அதனால் தமிழ்நாட்டிலும் எப்போதும் எந்த அதிசயம் நடக்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க அவர் வருவாரா இவர் வருவாரா கேட்கிற கேள்வி இல்லாமல் போகும். யார் வேணாலும் வரட்டும், எதற்காக வரணும், என்ன செய்யணும், அதை நோக்கி மீடியாக்கள் பயணிப்பது மகிழ்ச்சியா தரும். கடைசி கேள்வியா, விஜய் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஒரு அட்வைஸ் கூட கிடையாது, ஒரு இதா கூட சொல்லலாம், ஒரு அறிவுரையா கூட நீங்க சொல்லலாம், அது என்ன பண்ணலாம்? விஜயுடைய ஆதரவாளர் தமிழ்நாட்டிலே முதல் ஆதரவாளர் நீங்க தான் நினைக்கிறேன். இத்தனை அவரை தவிர வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. அவர் கேட்டா பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும் அவருக்கு. நான் முன்னாலே சொல்லிட்டேனே, அவருக்கு பின்னாலே ஒரு கூட்டம் இருப்பது என்பது உண்மை. அந்த கூட்டத்தை எப்படி அவர் வழிநடத்த போகிறார், அதுதான் அவருடைய வெற்றி தோல்வி அடைந்திருக்கு. அதோடு மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளுகின்ற 2 கட்சியும் கடுமையாக எதிர்க்கிறார். மற்ற கட்சிகளில் எந்தெந்த கட்சிகளை தன்னோடு இணைத்துக் கொள்ள போகிறார் அது இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு ஓராண்டு ஏழி. அதனால ஒரு 7-8 மாதம் போனால்தான் அதெல்லாம் ஒரு தெளிவுக்கு வரும். அப்ப கேளுங்க, நான் அவர் என்ன நடப்பாரு என்ன நடக்கும் நான் சொல்றேன். நேர்ல வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருச்சி வேலுசாமி ஐயா. ரொம்ப நிறைவான நேர்காணலா இருந்துச்சு எனக்கு.